1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவன் காணக்கூடாத இறைவன், சர்வலோகத்தை உண்டாக்கினவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:16, மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவருடைய மகிமை அத்தனை மகத்துவமானது. ஆகவே சாதாரண மனிதன் தன்னுடைய சாதாரண கண்களால் அவரை பார்க்க முடியாது. மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இறைவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய வெளிச்சம் 1000 சூரியனை ஒன்றாய் வைத்தால் எப்படி பிரகாசிக்கும்? இந்த ஒரு சூரியனையே நடுப்பகலில் நம்மால் நேரடியாய் பார்க்க முடியாது. அவர் அவ்வளவு பிரகாசமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, அவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவன். அவர் எப்படி மனிதன் பார்க்க முடியும்? அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார், அவர்தான் நம்மை உருவாக்கினார், அவர்தான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து காத்து தாங்கி நடத்தி வருகிற தேவன். அவர் மனிதனை நேசிக்கிறார். ஆனால் மனிதனால் அவரை பார்க்க முடியவில்லை, நெருங்க முடியவில்லை. மனிதனுக்கு ஏராளமான பிரச்சனைகள், வியாதி, வேதனை, பயம், போராட்டம். எப்படி அந்த இறைவனை நெருங்குவது? தேவன் அது நிமித்தமாய் நம்மீது அன்பு கூர்ந்து அந்த காணக்கூடாத இறைவன் சாதாரண ஒரு மனிதனாக இறங்கி வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அதைத்தான் 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த ஒளியாயிருக்கிற அந்த கடவுள், மனிதனால் பார்க்க முடியாத அந்த மகிமையின் பிரகாசத்தில் இருந்த அந்த தேவன், மனிதர்கள் தன்னை பார்க்கவும், தன்னோடு பேசவும், தன்னோடு பழகவும், தங்களுடைய பாரங்களை சொல்லவும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரு சாதாரண மனிதனாய் அவர் இறங்கி வந்தார். அந்த மகிமையோடு அவர் வந்தால் ஒருவரும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, காணக்கூடாத அந்த தேவன், மகிமையின் தேவன் நம்மை போல மாம்சத்தில் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்பதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும், மனிதர்கள் அவரை பார்க்க முடியும், மனிதர்கள் அவரிடத்தில் பேச முடியும், அவர் மனிதர்களோடு பேச முடியும். ஆகவே அந்த மகிமையின் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்கிற பெயர் வழங்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆசியா கண்டத்தில், மத்திய ஆசியாவில் இயேசு பெத்லகேம் என்கிற அந்த இடத்துல தான் மனித அவதாரம் எடுத்து அவதரித்தார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து ஜனங்கள் மத்தியிலே உலாவின சமயத்தில் மக்கள் அவரை பார்க்கிறாங்க. இதுக்கு முன்னால தீர்க்க தரிசிகளை பார்த்திருக்கிறாங்க, பல தேவ மனிதர்களை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாய் இருக்கிறார். அவருடைய பிரசங்கம் வித்தியாசம், அவருடைய வாழ்க்கை வித்தியாசம். அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக அவர் அழுகிறார், வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், மரித்தோரை கூட எழும்ப பண்ணுகிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார், மனிதர்களுக்கு அன்பு காட்டுகிறார். இவர் வித்தியாசமாய் இருக்கிறாரே. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். ஜனங்களே சொல்றாங்க, இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் கடவுள், நம்மை உண்டாக்கின தேவன், அவர் மனிதனாக இறங்கின மத்தியில் உலாவுகிறார் என்று ஜனங்களே சாட்சி கொடுத்தார்கள். அதைத்தான் கொலைசியர் 1:15 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தார். He is the image of the invisible God. காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் அந்த பிதாவை காண்கிறான், காணக்கூடாத அந்த இறைவனை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் யாரும் சொல்லி இராத வார்த்தை, யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை.
என்றால் கடவுள் மனிதனாய் வந்து மக்கள் மத்தியிலே உலாவினபடியால் என்னை காண்கிறவன் அந்த கடவுளை காண்கிறான் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. மக்களும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இவர் நம்மத்தில் வந்திருக்கிற இறைவன் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்பதாய் சொன்னார்கள். எதற்காக அவர் வந்தார்? அவர் வந்ததற்கு பல காரியங்களை வேதம் சொல்லுகிறாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். பாவிகளை தேடி அவர் இந்த உலகத்தில் வந்தார். இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, to destroy the works of the devil, ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. யார் இந்த பிசாசு? ஏன் அவன் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும்? அவனுடைய கிரியைகள் என்ன? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டப்பட்ட பெண் கூனியாய் இருந்தாள். நிமிர முடியாது, முதுகெல்லாம் வளைந்து எலும்பு வளைஞ்சு விட்டது. எலும்புல ஏதோ வியாதின்னு ஒரு பெயர் சொல்லி இருக்கலாம். இயேசு அறிந்து கொண்டார், இது வியாதி அல்ல, ஒரு பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிற இவளை நான் அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா? இந்த பெண்ணுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதுக்குதான் இயேசு வந்தார். அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரல, மதத்தை குறித்து இயேசு பேசல, மதத்தை பரப்பங்கன்னு சொல்லல, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க வந்த ரட்சகர் இயேசு. அவரை சரியா விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் மத தலைவரும் அல்ல, மத ஸ்தாபகரும் அல்ல. இது மனிதர்களா சொல்லிக் கொள்வது. இயேசு கிறிஸ்து மத ஸ்தாபகர். எங்க இருக்கு பைபிள்ல? பைபிள் வசனம் தான் இங்க எல்லாத்துக்குமே கடைசி. இயேசு எங்கே மதத்தை ஸ்தாபிக்கல, மதத்தை உருவாக்கல, மதத்தை பத்தி பேசல. அது உலக மக்கள் சொல்லிக் கொண்டு திசை திருப்புகிற காரியம். மதத்துக்கும் இயேசுக்கும் சமனம் கிடையாது. அவர் ரட்சகர், விடுதலை கொடுக்கிறவர். மனு குலத்துக்காக, மனிதர்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்து விடுதலைக்காக ரத்தம் சிந்தினவர். அப்ப அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு வைத்த 2 கட்டி கேன்சர் கட்டின்னு டாக்டர்ஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால ஆபரேஷன் பண்ணா அது இன்னும் பரவிரும், இன்னும் பெரிய பாதிப்பு, உயிருக்கு ஆபத்து தானே அப்படின்ற பயம் இவங்களுக்கு. அதனால இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து வசனத்தை கேட்டு ஜெபிக்கும் போது, இயேசுவே இந்த கட்டியை மறைய பண்ணுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கண்ணீரோட விசுவாசமா இயேசுவை நோக்கி ஜெபித்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை இறங்கும் போது எனக்குள்ள இருந்த ஒரு ஆவி வெளியேறி போச்சு. ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, கருப்பா ஒரு உருவம் வெளியேறி போனது. அது போன உடனே பார்க்கிற கட்டியை காணவில்லை, கேன்சர் மறைந்து விட்டது. அவங்க சரீரத்தில் அந்த கேன்சரை கொண்டு வந்தது ஒரு பொல்லாத ஆவி. எல்லாருக்குமே அப்படி சொல்லிட முடியாது. சிலருக்கு அப்படி பிசாசானவன் அந்த நோயை கொண்டு வந்து அவங்களை வாதித்து கொண்டிருப்பான். உங்க நோய்க்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கலாம். வியாதி வர பல காரணங்களை வேதம் சொல்லுகிறது. அதுல முக்கியமான காரணம் இந்த பிசாசு, அசுத்த ஆவி. அவன் இந்த நோயை கொண்டு வந்திருந்தான். அந்த ஆவி போன உடனே நல்ல சுகமாயிட்டாங்க, கட்டி மறைந்து விட்டது. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, 40 வருஷமாக ஆஸ்துமா வியாதி இழுத்து கொண்டே இருக்கும், மூச்சு விட முடியாது, கஷ்டம். அதனால் அதுக்கான மாத்திரை அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 40 வருஷம் ஆஸ்துமா வியாதி. அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் ஜெபம் பண்ணும் போது இயேசுடைய வல்லமை தொட்டது, எனக்குள்ள இருந்த ஒரு ஆவி வெளியேறி போச்சு. அவங்க சொல்றாங்க, நான் நல்லா பார்த்தேன், எனக்குள்ள இருந்த ஒரு ஆவி அப்படி வெளியேறி போச்சு, டக்குன்னு ஆஸ்துமா போய்விட்டது, இப்ப நார்மலா சுவாசிக்கிற, நல்லா இருக்கிற. 40 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி பிசாசங்களுக்குள்ள ஆஸ்துமா வியாதியை கொடுத்து வாதித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஒருவேளை உடைய சரீரத்தில் கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள், நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வியாதி, அது பிசாசினால் வந்த வியாதியாக கூட இருக்கலாம். ஒருவேளை அது அசுத்த ஆவியினால் உண்டான நோயாக கூட இருக்கலாம். இயேசு விடுதலை தருகிறவர். அதுக்குதான் பிசாசின் கிரியைகளை அழிக்க அவர் வந்தார். சாத்தானுடைய கிரியைகளை அழித்து விடுதலை கொடுக்க அவர் வந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஊமையான ஒரு ஆளை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவனால பேச முடியாது, இவங்க ஊமைங்க, பேச முடியாது. இயேசு அவனை பார்க்கிறார். இது ஒரு ஆவி,
பொல்லாத பிசாசு அவனை பேச விடாதபடி கட்டி வைத்திருக்கிறாரு. அந்த ஆவியை துரத்தினார். அந்த ஆவி போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான். வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 12:22 வாசித்து பாருங்க. ஒரு குருடும் ஊமையுமானவன், கண்ணும் தெரியல, பேசவும் முடியாது. இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. ஐயா, அவனுக்கு கண்ணும் தெரியல, பேசவும் முடியல. இயேசு பார்க்கிறார். இது வியாதி இல்லைங்க, இது ஒரு பொல்லாத ஆவி. அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கு, குருட்டு ஆவி. அவனை பேச விடாம கட்டி வச்சிருக்கிறாரு. இயேசு அந்த ஆவியை அதட்டினார். அந்த ஆவி வெளியேறின உடனே கண் தெரிந்து விட்டாரு. அவனுடைய வாய் பேச ஆரம்பித்து விட்டான். பைபிள்ல பார்க்கிறோம். அதனால சில வியாதிகளுக்கு பின்னால் அசுத்தம். அவங்களுடைய கால்களை கட்டி இருக்கலாம், உடைய கைகளை செயல்படாமல் வைத்திருக்கலாம், கண்களை தாக்கி இருக்கலாம், உடைய நுரையீரலை தாக்கி இருக்கலாம். பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தாக்கி நோய்க்குள்ளாக்கி கஷ்டப்படுத்தலாம். இன்றைக்கு விடுதலை. அந்த பிசாசின் கிரியைகளை இயேசு சிலுவையிலே அழித்து விட்டார். அவனை காலின்களை மிதித்து நசுக்கி விட்டார். அதனால இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு கோபப்பட்டா உடனே உங்களுக்கு விடுதலை. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம், சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில வச்சிருக்கலாம். உடைய குழந்தைகள், உடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலங்கின்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். வேதத்துல பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ஜெபிக்க போறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்க சுகம் வேணும்? கட்டி இருக்கிறா, வலி இருக்கிறா, வேதனை இருக்கிறா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.